ஹலோ எவ்ரிவான், இன்று நாங்கள் பார்க்க போவது உங்களது ஜாப்பிலிருந்து உங்களது பே ராய்ஸ் அல்லது உங்களது சேலரியை குறுகிய காலத்தில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்காக எனது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் கூட பல விஷயத்தை அடாப்ட் பண்ணி நீங்களும் அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்களது பே ராய்ஸ் கூட மேபி டபுள் அல்லது ட்ரிபிளாக ஈஸியாக ஆக்கலாம் என்பது எனது நம்பிக்கை. இப்போது நான் யார் என்று பார்த்து சொன்னால், நான் எனது இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் 12 வருடமாக இருக்கின்றேன். ஒன் ஆஃப் த யூகே லீடிங் கன்சல்டன்ட் கம்பெனியில் எனது கரண்ட் ரோல் என்பது ஒரு டெக் பிரின்சிபலாக இருக்கின்றேன். ஸோ இதை அடைவதற்கு எவ்வளவு கடினமாக நான் உழைத்திருப்பேன், அதே மாதிரி எப்படி இந்த ரோலுக்கு வருவதற்கு முன்னம் என்னென்ன வழிமுறைகளை கையாண்டு எனது சேலரியை கூட நான் இன்க்ரீஸ் பண்ணேன் என்பதை தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதிலிருந்து பல விஷயத்தை நீங்கள் அடாப்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோ முடியும் பொழுதும் நானும் உங்களுக்கு சில சஜஷனை சொல்லுவேன். அதை எடுத்து கூட நீங்களும் அதை அப்ளை பண்ணி உங்களது சேலரியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போது இந்த சேனல் தெரியுமா உங்களுக்கு, இது நானும் எனது மனைவியும் சேர்ந்து தான் இதை ரன் பண்ண போன்றோம். இந்த சேனலில் பல விஷயமான டாப்பிக்களை நாங்கள் கவர் பண்ணுவோம். ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் டு ப்ரொடக்டிவிட்டி அல்லது டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், அல்லது ட்ராவல்கள் பண்ணும் பொழுது எப்படி ஃபைனான்ஸ்களை மேனேஜ் பண்ணுவது, அல்லது பர்சனல் ஃபைனான்ஸ் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது, இப்படி பல விஷயங்களை பற்றி இந்த சேனலில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதிலிருந்து நீங்கள் பிரயோசனம் அடைந்து கொள்ளலாம் என்பது எங்களது நம்பிக்கை. ஆனால் இந்த சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி விடுங்கள். அதே சமயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறந்தாமல் ஒரு லைக் போடுங்கள் ஃபார் த யூடியூப் அல்கோரிதம். அதே சமயம் மற்றவர்களுக்கும் பிரயோசனம் அடையும் என்று நம்பினால் இந்த வீடியோவை மற்றவரிடம் ஷேரும் பண்ணிவிடுங்கள். சரி, இன்று நாங்கள் பார்க்க போகிற டாபிக் எப்படி உங்களது சேலரியை குறுகிய காலத்தில் இன்க்ரீஸ் பண்ணுவது என்பது தான். இப்போது அதற்கான எனது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்று பார்த்தீங்கன்னா, 2010ஆம் ஆண்டு நான் உண்மையில் எனது கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்ணி வெளியில் யூனிவர்சிட்டியிலேருந்து வெளியில் வரும் பொழுது ஜாப் என்பது 2010ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும் என்பது. ஃபைனான்ஸ் கிராஷ் நடந்தது. அப்படி வந்த காரணத்தினால் தான் 2010ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ரிசெஷன் ஒன்று நடந்தது. அதனால் பல கம்பெனிகள் மூடப்பட்டது, பல பேர்களுக்கு ரிடண்டன்ட் கூட நடக்கப்பட்டது. அதனால் ஜாப் எடுப்பது என்பது கடினமான காலகட்டம். ஸோ நாம் யூனியிலிருந்து வெளியில் வரும் பொழுது யூகேயில் மட்டும் ஆல்மோஸ்ட் 3 மில்லியனுக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்டுகளுக்கு வேலையே கிடைக்காமல் கடினமாக கஷ்டப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் தான் நான் ஒரு ஒன் ஆஃப் த கீ டெசிஷன் எடுத்திருந்தேன். அந்த டெசிஷன் என்று பார்க்க சொன்னால், எந்த ஜாப்புக்காவது எனக்கு போக வேண்டும், சேலரியை பற்றி நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஸோ அப்படி இருந்த காரணத்தினால் தான் ஒரு ரோலை அப்ளை பண்ணி எடுத்திருந்தேன். அது வெப் கோஆர்டினேட்டர் அண்ட் மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ட் என்கின்ற ரோல். உண்மையில் வெப் டெவலப்மெண்ட் என்பது உண்மையில் எனக்கு அதாவது வெரி லோவாக தான் தெரியுமே சொன்னால், நான் படித்த படிப்பு கம்ப்யூட்டர் கேம் ப்ரோக்ராமிங். அந்த கம்ப்யூட்டர் கேம் ப்ரோக்ராமிங் படித்திருந்த காரணத்தினால் எடுக்கக்கூடிய ஜாப் என்று பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இல்லைன்னு சொன்னால் ஒரு கேம் டெவலப்பர், அப்படிப்பட்ட ரோலை மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். பட் இருந்தாலும் இந்த வெப் கோஆர்டினேட்டர் அல்லது மார்க்கெட்டிங் என்கின்ற ரோலை எடுத்திருந்தேன் ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப் கம்பெனியில். அந்த கம்பெனியில் செய்கின்ற ரோல் என்னென்று பார்த்தீங்கன்னா, இது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ரன் பண்ணுகின்றார்கள். அந்த வெப்சைட்டில் இருக்கின்ற பக்குகளாக இருக்கலாம், இல்லை அங்கு செல் பண்ணுகின்ற ஐட்டத்தை எப்படி ப்ரமோட் பண்ணுவது, இல்லை ஏதாவது ஒரு நியூ ஃபீச்சரை ஆட் பண்ணுவது என்கின்ற பல விஷயத்தை அங்கிருந்து செய்திருந்தேன். ஆனால் இதற்கு தந்த சேலரி என்று பார்த்தீங்கன்னா வெறும் 13,000 பவுண்ட்ஸ். இப்போது யூகேயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 13,000 பவுண்ட்ஸ் என்பது நார்மலாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்யும் நபர்கள், இல்லை ஒரு ஃபுட் அதாவது மெக்டொனால்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டில் வேலை செய்கிற நபர்களுக்கு தான் இந்த சேலரி கொடுப்பார்கள். ஒரு கிராஜுவேட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் ரோல் என்று இருந்தால் அவரேஜாக ஒரு 18,000 to 24,000 பவுண்ட்ஸ் 2010ஆம் ஆண்டு இருந்தது. இப்போத்த காலகட்டத்தில் அது கம்ப்ளீட்டாக மாறிவிட்டது. பட் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் 18,000 to 24,000 பவுண்ட்ஸ் தான் உண்மையில் அவர்கள் கொடுக்கின்ற பேஸ் சேலரியாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது ஆல்மோஸ்ட் ஹாஃப் சேலரி தான் நான் எனது இருக்கின்ற ஒரு ப்ரொஃபஷனல் ரோலுக்கு எடுத்திருந்தேன். அந்த கீ டிசிஷன் தான் இப்போது நான் எங்கு வந்திருக்கின்றனோ அதுக்கான ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்று தான் எனது நம்பிக்கை. ஏனென்றால் உண்மையில் அந்த காலகட்டத்தில் வேலை எடுக்காத பல நபர்கள் காலப்போக்கில் பெர்மனண்டாக வேலை எடுக்க இல்லாமல் போய்விட்டது. ஏனென்று சொன்னால், கிராஜுவேட் பண்ணதுக்கப்புறம் 3-4 வருடத்துக்கு அப்புறம் கூட அவர்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத காரணத்தினால் பல கம்பெனிகள் வேலை கொடுக்க தயங்கினார்கள். ஆனால் நான் செய்த விஷயம் என்ன, இமீடியட்டாக சேலரி குறைவாக இருந்தாலும் அந்த ரோலை எடுத்தேன். ஆனால் அங்கு மெயினாக நான் பார்க்கப்பட்டது ஒரு மணி இல்லை, எனது எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியனை ஷார்ட் டேர்மிலி, அதாவது 2 மாதம் தான் அந்த கம்பெனியில் வேலை செய்தேன். அந்த 2 மாதத்தில் நான் செய்த மல்டிபிள் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பல ஜாப்புகளை அப்ளை பண்ணியிருந்தேன். 2 மாதத்துலேயே ஒரு பிகஸ்ட்
அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிலிருந்து எனக்கு ஒரு ஜாப் ஓவர் வந்தது. அந்த ஜாப்பில் அவர்கள் தந்த salary என்பது வந்து 20,000 pounds. ஸோ 2 மாதத்திலேயே நான் குயிக்காக 20,000 poundsக்கு ஜம்ப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், 7,000 pound இன்க்ரிமெண்ட் வித்தின் 2 month டைம். ஸ்டில் லோவாக இருந்தாலும் பட் அதை செய்திருந்தேன். அப்போது நான் வேலை செய்திருந்த அந்த முதலாவது ஜாப் கம்பெனிகள் சொன்னார்கள் ரிசைன் பண்ண வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் salary இன்க்ரீஸ் பண்ணவில்லை. நான் கேட்ட ஒரே ரிக்வெஸ்ட் வந்து ஒரு வேளை 20,000 pound நீங்கள் அக்ரி பண்ணி நீங்களும் அதை பே பண்ணியிருக்கலானால் இருக்கின்றேன் என்று நெகோஷியேட் பண்ணினேன். அவர்கள் தரவில்லை. ஸோ அந்த ஜாப்பை விட்டு 2வது ஜாப்புக்கு போயிருந்தேன். இந்த 2 மாதத்தில் 2வது ஜாப். அந்த ஜாப்பில் இருந்து என்ன செய்தேன் என்றால் ஆல்மோஸ்ட் 1 year and 2 months அங்கே வேலை செய்து அதுக்கப்புறம் எனது பேராய்ஸை கேட்டேன். அவர்கள் தரவில்லை. அப்போது அந்த ஜாப்பை நான் ரிசைன் பண்ணேன். இப்போது இந்த 2வது ஜாப் என்பது வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி என்பதனால் அங்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் நான் லேர்ன் பண்ணியிருந்தேன் ஷோ டைமில், இன்க்ளூடிங் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், ஃப்ரம் iOS டெவலப் பண்ணுவது, ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ணுவது, அதை விட அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது வந்து ஒரு பிக்கஸ்ட் கம்பெனியிலிருந்து லார்ஜ் போர்ஷன் ஆஃப் கிரெடிட்டை வாங்கி அதை எப்படி அதை விட பெரிய கம்பெனிக்கு டபுள் ப்ரைஸ்க்கு விற்பது என்கின்ற பல விஷயத்தை அங்கே லேர்ன் பண்ணியிருந்தேன். அந்த 1 வருடம் ஆல்மோஸ்ட் வைத்துக்கொள்வோம். அதில் இருக்கின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸை வைத்து 3வது ஜாப்பை அப்ளை பண்ணி அங்கு எடுத்த ஜாப்பில் தான் 3 வருடம் அங்கே இருந்தேன். அதுக்கு காரணம் கூட ஒவ்வொரு வருடமும் எனது பேராய்ஸை நான் கேட்பேன். அவர்கள் தந்தால் அந்த கம்பெனியில் இருப்பேன், இல்லைன்னு சொன்னால் அந்த கம்பெனிலேருந்து லீவ் பண்ணுவது தான் எனது ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. அது உண்மையில் பேடாக கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் அதை நான் ஃபாலோ பண்ணினேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு அப்புறம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிச்சு, செகண்ட் இயருக்கு இன்க்ரீஸ் ஆகிச்சு, தேர்ட் இயரும் இன்க்ரீஸ் ஆகிச்சு, ஃபோர்த் இயருக்கு அவர்கள் தர முடியாதுன்னு சொன்ன காரணத்தினால் அங்கும் அந்த கம்பெனியை நான் சைன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது salary increment பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் ஜாப்பில் 13, 2வது ஜாப்பில் 20, பாருங்கள் 7,000 டிஃப்ரெண்ட். தென் 3வது ஜாப்புக்கு நான் போகும்பொழுது இமீடியட்டாக 40,000 pounds நான் கேட்டிருந்தேன். ஸோ அதை தந்தார்கள். ஸோ 7, அதுக்கப்புறம் செகண்ட் டைமில் 20,000 மூவ் ஆக இருந்தது. அந்த கம்பெனியிலிருந்து 3வது, அதாவது 2வது வருடம் அந்த கம்பெனியில் இருக்கும் பொழுது மீண்டும் கேட்டிருந்தேன், திருப்பவும் கேட்டிருந்தேன். ஸோ எனது salary நீங்களே இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்கள் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கும் என்பது. நான் இனி நம்பரை சொல்லவில்லை, ஏனென்றால் பர்சனல் ரீசனுக்காக. ஸோ அந்த 3 வருடத்துக்கு அப்புறம் திருப்பவும் அந்த கம்பெனியில் லீவ் பண்ணும் பொழுது கூட அந்த கம்பெனி மேனேஜர் அல்லது கம்பெனி ஃபவுண்டர் என்பவர் வந்து தர முடியாதுன்னு சொல்லியிருந்தார். பட் நான் ரிசைன் பண்ணிய காரணத்தினால் அவர்களுக்கு தெரியும் என்ன டிமாண்ட் இருக்கின்றது, என்ன தேவை என்பது. ஸோ இதைத்தான் சொல்லுகின்றேன், ஒரு வேளை உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் உங்களது டிமாண்ட் அல்லது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவர்களுக்கு உங்கள் ஸ்கில் தேவைப்படும் என்று தெரியும் பொழுது நீங்கள் ஒருபோதும் பேக் அப் பண்ணாதீங்கள். உங்களது வேல்யூவை நீங்கள் கேளுங்கள். இந்த வேல்யூவை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுகின்றேன் என்று சொன்னால் அந்த வேல்யூக்கேற்ற ரிவோர்ட் எனக்கு தேவைப்படுகின்றது, அதை நீங்கள் தந்தால் நான் இருக்கின்றேன், இல்லைன்னு சொன்னால் என்னோட ஜாப்புக்கு போகின்ற ஆட்டிடியூட் வந்தாலே உங்களுக்கு காணும் என்பது தான் எனது கருத்து. ஸோ அதைத்தான் நான் செய்தேன். ஸோ அதை நான் காரணத்தினால் 4வது வருடம் அவர் கூட ஆஃபர் பண்ணியிருந்தார். திருப்பவும் மாட்டேன் என்று சொன்ன நம்பரே எனக்கு salary இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருந்தார். பட் நான் அதை அக்செப்ட் பண்ணவில்லை. ஏன்னு சொன்னால் ஒருவேளை நீங்கள் ரிசைன் பண்ணி விட்டீங்கன்னு வைத்துக்கொள்வோம், அதுக்கப்புறம் அதே கம்பெனி நீங்கள் இருந்தீர்கள், ஆனால் உண்மையில் உங்களது அதாவது அந்த ரிலேஷன்ஷிப் அல்லது ஒரு ட்ரஸ்ட் வித்தியான்ற இதை வந்து உடைத்து விட்டிருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தரும். ஏன்னு சொன்னால் பல நெகட்டிவ் இம்பேக்ட்கள் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கின்றன. அவர்கள் எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுகின்ற ஒரு இது கூட இருக்கின்றது. ஸோ அதன் காரணத்தினால் தான் நான் அதை திருப்பவும் அக்செப்ட் பண்ணாமல், ஏன் சொன்னால் அவருடைய ரிசைன் பண்ணின காரணத்தினால் அதை விட்டு 4வது ஜாப்புக்கு போயிருந்தேன். இந்த 4வது ஜாப் தான் நான் இப்போது இருக்கின்ற கரண்ட் ஜாப். இந்த கம்பெனி என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போது 7.5 years இந்த கம்பெனி எடுக்கின்றேன். ஸோ இது கூட நீங்கள் நினைக்கலாம் எனது நார்மல் பேட்டர்ன் அல்லது ஸ்ட்ராட்டஜி என்பதை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 அல்லது 3 வருடம் ஒரு கம்பெனியில் இருப்பது தான். இப்போது இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7.5 years என்பது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். அதற்கான மெயின் காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து ஒவ்வொரு வருடமும் நான் ஒவ்வொரு புது கிளைண்ட்டுக்கு போவேன். அந்த புது கிளைண்ட் போகும்பொழுது புது நபர்களுடன் வேலை செய்வேன், புது என்வாரன்மெண்டாக இருக்கும். அப்போது எனது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒவ்வொரு புது ஜாப் ஒவ்வொரு வருடமும் செய்கின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு தருகின்றது. அதே சமயம் இந்த கம்பெனியில் கூட எனது வேலை எப்படி கொடுக்கின்றனோ அதுக்கேற்ற மாதிரியான salary increment ஆட்டோமேட்டிக்காகவே அது நடக்கும். அது ஒரு ப்ரொமோஷன் இல்லைன்னு சொன்னால் ரிக்வெஸ்ட் பண்ணால் கூட அதுக்கான ரிவ்யூ ஈஸியாக நடக்கும். அதுக்காக ஈஸியாக தருவதில்லை, நாங்கள் கொடுக்கின்ற வேலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெஸ்பாண்ட் அவர்கள் தருகின்றார்கள். ஸோ அதனால் இது தொடர்ந்து இந்த கம்பெனியில் இருக்கின்றேன். அது மட்டுமில்லை, அதுக்கான அடுத்த ரீசன் வந்து உண்மையில் இப்போது இருக்கின்ற நிலவரத்தில் நீங்கள் தான் டிசிஷன் எடுக்க வேண்டும். என்ன பண்ண போகிறீர்கள்? தொடர்ந்து 9 to 5 ஜாப் செய்ய போகிறீர்களா, இல்லை உங்களுக்கான பர்சனலாக ஒரு ஸ்டார்ட் அப் செய்ய போகிறீர்களா? அப்படிப்பட்ட பல கொஸ்டின் எழும் பொழுது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் எந்தெந்த கம்பெனியில் இருக்க வேண்டும் என்பது. இப்போது புது கம்பெனிக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த கம்பெனியிலிருந்து மேபி ஃபர்ஸ்ட் 6 months என்பது வந்து ப்ரிப்பரேஷன் பீரியட்னு சொல்வார்கள்.
அந்த டைமில் வந்து நீங்கள் உண்மையில் பெர்ஃபார்ம் வடிவாக செய்யவில்லை என்று சொன்னால் உங்களை வேலையிலிருந்து தூக்கி விடுவார்கள். அதற்காகவே நீங்கள் கடினமாக வேலை செய்ய வேண்டும், ஸ்ட்ரெஸ்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கே பர்சனல் கமிட்மெண்ட் பல இருக்கும் பொழுது, இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அடிஷனலாக இருக்கும் பொழுது ஈவன் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான மென்டல் ஹெல்த் பல விஷயங்கள் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால் தான் நீங்கள்லாம் டிசைட் பண்ணிக்கலாம் வேணும் எந்த டைமில் புது புது வேலைகள் எடுக்க வேண்டும் என்பது. எனக்கு இந்த கம்பெனியிலிருந்து உண்மையில் அதற்கான டிசிஷனை எடுக்கவில்லை. அதுக்கான காரணமே இதுதான். எனது கோல் வந்து 9 to 5 ஜாப்பும் இல்லை, லாங் டேர்மில் அது உண்மையில் ஒரு ஸ்டேபிளாக இருக்காது என்பதனால் அதனால் தான் இந்த டிசிஷனை நான் எடுத்து இப்போது இந்த கம்பெனியில் இருக்கின்றேன். இப்போது தொடர்ந்து என்ன நடக்க போகணும் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில் கூட ஒவ்வொரு வருடமும் எனக்கான சேலரி இன்க்ரிமெண்ட் தொடர்ந்தே தான் நடந்திருந்தது. ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க இப்போது என்ன மாதிரியான சேலரி நான் எடுப்பேன் என்பது. அதை மாதிரி பர்சனலாக சொல்வதற்கான இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை என்று சொன்னால் பர்சனல் ரீசனுக்காக. ஆனால் சேலரி இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது கூட உங்களுக்கு தெரியும், இந்த நாடுகளில் வெளிநாடுகளில் வந்து இந்த டேக்ஸ் என்பது வந்து ஹையாக இருக்கும். இப்போது I think over 70,000 or 80,000 மேலே போகும்பொழுது 40% டேக்ஸ் பேண்டில் கூட நீங்கள் ஃபாலோ ஆவீர்கள். ஸோ டேக்ஸ் கூடுதலாக பே பண்ண வேண்டி வரும். ஸோ அதுவும் ஒரு ப்ராப்ளமாக இருக்கின்றது. பட் இருந்தாலும் இதுதான் எனது வழிமுறை. அதாவது வந்து என்னென்ன செய்தேன் என்று பார்த்தீங்கன்னா, குறுகிய காலத்தில் வேறொரு கம்பெனிக்கு மூவ் பண்ணும் பொழுது உங்களது சேலரி இன்க்ரிமெண்ட் என்பது வந்து ஸ்மால் போர்ஷனாக இருக்காது, குயிக்கான ஒரு 10 அல்லது 20% ஜம்பாக இருக்கும். அதே கம்பெனி நீங்கள் வேலை செய்யலாம். ஆனால் மேபி 2 அல்லது 3 அல்லது 5 சில நேரங்களில் ரேர் கேஸ்களில் 10% இன்க்ரீஸ் ஆகும். அதை விட கூடுதலாக இன்க்ரீஸ் பண்ணாது. அதனால் தான் நீங்கள் ஒவ்வொரு போகின்ற கம்பெனியிலிருந்து உங்களுக்கான பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை எடுங்கள். எடுத்த எக்ஸ்பீரியன்ஸை வைத்து நீங்கள் இன்னும் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணி அதை விட ஒரு 10% 20% இன்க்ரிமெண்ட் நீங்கள் கேட்டாலே கூடுதலாக அவர்கள் ஆஃபர் பண்ணுவார்கள். அதன் மூலம் உங்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதை விட உங்களது சேஃப் ஜோனிலிருந்து வெளியில் வந்து சேலஞ்சிங் ரோல் எடுக்கணுமாக இருந்தால் கூட மேபி புது கம்பெனிக்கு போவது தான் நன்று என்று நான் சொல்லுவேன். இப்போது நீங்கள் கேட்கலாம், அப்படி இருக்கும்போது நான் ஏன் இந்த 7.5 வருஷம் இந்த கம்பெனியில் இருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கான ரீசன் வந்து நான் அவரோடு சொல்லிவிட்டேன். எனது கோல் வந்து 9 to 5 ஜாப் இல்லை. அந்த பாத் இல்லாத காரணத்தினால் I don't want to take more stress in a new role என்பது தான். அது ஏனென்று சொன்னால் குறுகிய காலத்தில் மேபி நான் கூட நெக்ஸ்ட் இயர் அல்லது ஃபாலோவிங் இயர் கூட எனக்கான பர்சனல் ஸ்டார்ட் அப் அல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இன்வால்வ் போகணும் என்று சொன்னால் இப்போது புது வேலையில் போய் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு அவர்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்பது தான் அதுக்கான காரணம். ஓகே, பட் எனிவே காஸ், இந்த வீடியோ நோக்கமே உங்களுக்கு எப்படி சேலரியை குயிக்காக இன்க்ரீஸ் பண்ணுறது. அதுக்கான ஒரே வழி தொடர்ந்து உங்களது ஜாப்பை மீண்டும் மீண்டும் பல கம்பெனிகளில் மாறிக்கொண்டு வந்தீர்களானால் அது உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டை தரும். அதை விட இன்னொரு விஷயம் மைண்டில் வைத்திருங்கள். ஒவ்வொரு கம்பெனியில் மாறும் பொழுது குறுகிய டைம் என்று சொல்லும்பொழுது ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்காவோ அப்படி சேஞ்ச் பண்ணாதீர்கள். அப்படி சேஞ்ச் பண்ணால் கூட புதுசாக போகின்ற கம்பெனிகள் அவர்கள் இந்த பேட்டர்னை பார்த்து விட்டு அவர்களுக்கு தெரியும் இந்த கம்பெனியில் இன்று ஜாயின் பண்ணால் ஒரு இடத்துல லீவ் பண்ணி விடுவார் என்பது தான். ஸோ ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு இடத்துக்கு லீவ் பண்ணுங்கள், ஒரு கம்பெனியில் 2 இடத்துக்கு அப்புறம் லீவ் பண்ணுங்கள், சில கம்பெனியில் லைக் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி செய்யுங்கள். பட் மேக்ஸிமம் ஒரு 2 வருடம் ஒரு கம்பெனியில் இருப்பது என்பது நன்றான ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்குறேன். அப்படி செய்யும் பொழுது குறுகிய காலத்திலேயே நன்றாக இருக்கும். நான் வந்து முதல் எனது ஜாப் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 40,000 பவுண்ட்ஸ் எடுப்பது என்பது வந்து மேபி ஒரு 60,000 பவுண்ட்ஸ் தான் எனக்கு 60 வயது வரும் பொழுது எடுப்பேன் என்கின்ற ஒரு கணிப்பாக இருந்தது. ஆனால் நான் வந்து உண்மை இழக்கின்றேன். எனது முதல் 60,000 பவுண்ட் என்பது வந்து வெறும் 3-4 வருடத்துக்குள்ளேயே 3 வருடத்துக்கு முன்னே நான் எடுத்து விட்டேன் அந்த 60,000 பவுண்ட் சேலரி. ஸோ அப்படின்னு சொன்னால் இப்போது எனது வயது என்ன மாதிரியான சேலரி எடுப்பேன் என்பதை யோசித்தாலே உங்களுக்கு புரியும். அது இல்லை. அதை விட இன்னொரு இது கூட ஒரு ஆர்டிக்கிள் நான் படித்திருந்தேன். உங்களது வயசின் டபுள் மடங்கு சேலரி தான் நீங்கள் ஏர்ன் பண்ண வேணும் என்பது. ஒரு உதாரணத்துக்கு 25 வயது நபராக இருந்தால் உங்களது சேலரி 50,000 சேலரியாக இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு 30 வயசுன்னு சொன்னால் 60,000. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 50 வயசுன்னு சொன்னால் 100,000 பவுண்ட் உழைத்தால் அது போதும் என்பது தான் அந்த ஆர்டிக்கல் சொல்கின்றது. அது உண்மைதான். ஸோ உங்கள் வயசிலிருந்து 2 மடங்கு சேலரியாக நீங்கள் எய்ம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் இலக்குவாக உங்கள் சேலரியை கூட இன்க்ரீஸ் பண்ணலாம் என்பது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எனது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி என்ன செய்யலாம்னு சொல்லியிருக்கின்றேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி செய்யும் பொழுது அப்படி ட்ரை பண்ணி உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆனால் கமெண்டில் போடுங்கள். அல்லது இதை விட வேறொரு வழிகள் நீங்களும் கையாண்டிருந்தீர்களானால் அதையும் கமெண்டில் போடுங்கள். ஸோ மற்றவர்கள் அதில் யூஸ் பண்ணலாகிறார்கள். அதே மாதிரி இந்த சேனல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் எனது மனைவியும் சேர்ந்து பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அல்லது என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கின்றோம் அதையும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதிலிருந்து நீங்களும் பிரயோஜனம் அடைந்து கொள்ள முடியும். ஸோ மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிடுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக்கையும் போடுங்கள், மற்றவர்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பிரயோஜனம் அடையலாம். Anyway guys, I will see you in another video. Until then, you guys take care and goodbye.